காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் பகுதியில் சென்னையின் 2வது விமான நிலையம் அமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. குறிப்பாக நெல்வாய், நாகப்பட்டு, ஏகனாபுரம், தண்டல மற்றும் மகாதேவி மங்கலம் ஆகிய கிராமங்களில் இருந்து சுமார் 1000க்கும் மேற்பட்ட வீடுகள் கையகப்படுத்தப்பட உள்ளன. இதனால் விமான நிலையம் அமைக்கக்கூடாது என ஏகனாபுரம், நாகப்பட்டு, தண்டலம் ஆகிய கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த திட்டத்தால் அதிகம் பாதிக்கப்படும் ஏகனாபுரம் கிராம மக்கள் கடந்த 900 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில்தான் தனது மாநாட்டிலும் அதற்கு பிறகு நடைபெற்ற கட்சியின் செயற்குழு கூட்டத்திலும் பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றினார் தாவேக தலைவர் விஜய். வரும் மார்ச் மாதத்தில் இருந்து தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்ய இருக்கும் அவர் அதற்கு முன்பாகவே பரந்தூரில் விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் போராட்டக் குழுவை சந்தித்து ஆதரவு கூற திட்டமிட்டுள்ளார். இதற்காக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக போராடி வரும் போராட்ட குழுவினர் மற்றும் கிராம மக்களை சந்தித்து ஆதரவு தர உள்ளார். அதற்கு அனுமதி வேண்டும் என காஞ்சிபுரம் காவல்துறையிடம் தாவேக நிர்வாகிகள் மனு கொடுத்திருந்தனர். டிஜிபி அலுவலகத்திலும் மனு கொடுக்கப்பட்டது. ஜனவரி 19 அல்லது 20 ஆகிய தேதிகளில் ஒரு நாள் அனுமதி கேட்ட நிலையில் காவல்துறையினர் இன்று அனுமதி அளித்துள்ளனர். அதன்படி ஜனவரி 20ஆம் தேதி மக்களை சந்திக்க விஜய்க்கு அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது. எனினும் அடுக்கடுக்கான கட்டுப்பாடுகளையும் விதித்துள்ளது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அதன்படி அனுமதி அளித்த இடத்தில் மட்டும்தான் மக்களை விஜய் சந்திக்க வேண்டும். அதிக கூட்டம் கூட்டாமல் அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கையிலான நபர்களை வர வேண்டும். அனுமதிக்கப்பட்ட வாகனத்தில் அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கையில்தான் வர வேண்டும். எந்த இடத்தில் விஜய் மக்களை சந்திக்க உள்ளார் என்பது குறித்து இன்று மாலை முடிவெடுக்கப்படும். அங்கு குறிப்பிட்ட நேரத்தில்தான் மக்களை விஜய் சந்தித்து முடிவெடுக்க வேண்டும் என்று காவல்துறையினர் பல கட்டுப்பாடுகளை விதித்துள்ளனர். குறிப்பாக திங்கட்கிழமை நண்பகல் 12 மணி முதல் 3 மணி வரை என 3 மணி நேரத்திற்கு மட்டுமே மக்களை சந்திக்க அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கட்சி தொடங்கிய பிறகு மாநாடு, புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்ற விஜய் முதல் முறையாக மக்களை நேரடியாக சந்திக்க இருப்பதால் அதற்கான எதிர்பார்ப்பும் கூடியிருக்கிறது.